தமிழகம் முழுவதும் தற்போது 1,00,000க்கும் மேற்பட்ட இல்லம் தேடி கல்வி மையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்கின்ற அந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் கற்றல் இழப்புகளை சந்தித்த மாணவர்களின் கற்றல் இழப்புகளை சரி செய்வதற்காக அந்தந்த பகுதிகளில் மையங்கள் அமைத்து அதன் மூலமாக மாணவர்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள மையங்களுக்கு வரவழைத்து பாடம் நடத்துவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். குறிப்பாக 2,00,000க்கும் மேற்பட்ட மையங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அதற்காக தன்னார்வலர்கள் அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்காக ஊக்க ஊதியமாக மாதந்தோறும் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதற்காக தொடக்கத்தில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து திட்டத்தை செயல்படுத்தியது. குறிப்பாக இது தமிழக முதலமைச்சரின் கனவு திட்டம் என்றும் இது இந்திய நாட்டிற்கு ஒரு முன்னோடி திட்டம் என்றும் தமிழக அரசால் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கைவிடுவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மையங்களில் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட மையங்கள் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தற்போதைய நிலையில் ஒரு 50,000 மையங்கள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்ற நிலையில் அந்த தன்னார்வலர்கள் தற்பொழுது பணியாற்றி வருபவர்களுக்கு எந்த விதமான தற்பொழுது பணிகளும் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த டிசம்பர் மாதம் முதல்ல ஏற்கனவே பணியிலிருந்து சென்ற தன்னார்வலர்களுக்கு பதிலாக புதிதாக எவ்வித தன்னார்வலையும் நியமிப்பதற்கான அந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை என்றும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அந்த திட்டத்தை கைவிட அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது குறித்து நாம் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது தற்போது இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாகவே கடந்த டிசம்பர் மாதம் முதல்ல தன்னார்வலர்களை நியமிக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இருப்பினும் கூட இந்த திட்டத்தை தற்பொழுது கைவிடுவதாக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.